அந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்குது. அப்படியா? தெளிவா சொல்லுப்பா. அப்போலமா பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி, சாத்தி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி. குதிரையில பவனி வரும் மீனாட்சி, சாத்தி
யார் பாக்குறது உனக்கு இப்ப என்ன? இந்த ஒரு வாரம் சொல்றீங்களா நானு ஆளு புரிஞ்சுக்கிறா நான் எல்லாம் சொல்லிட்டு நாங்க இருக்கும்போது உனக்கு ஏன் ஆளு நீ எனக்கு அண்ணன் வேணும் யாரு வேணும் நான் உனக்கு தங்கச்சி வேணும் தூ. ஏங்க யார் பண்ணது அப்படி நான் தான் சொல்றேன். நான் ஏத்துக்க மாட்டோம் அப்படி என்ன ஏத்துக்க நான் உன்னை தங்கச்சி ஏத்துக்கிறதே கிடையாது தங்கச்சி ஏத்துக்க மாட்டேன். வேணாம்னா போ உன்னை தங்கச்சி ஏத்துக்க மாட்டேன் உன் தங்கச்சியை வேணா ஏத்துக்கிறேன் சிங்காரம் கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்ப திண்டுக்கல் தேடி அம்மா போடி மயிரா போடி மயிரா போடி பையா யார ஒண்ணே போடி மயிரேன்னு சொன்னது திண்டுக்கல் தேடி அம்மா போடி மதுரைன்னு சொன்னமா அப்படி தெளிவா பதில் சொல்லியா தேவமா திரும்ப திண்டுக்கல் தேடி அம்மா போடி மயிரா போடி இவர் ஏய் போடி மதுரை நீ இதுக்கு எப்படி சொல்றிய திருச்சியில போய் பாரு என்ன திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் போற பஸ் இருக்குல்ல சரி அதுல கண்டாட்டி எப்படி ஆலய தேர்வாரு எப்படி திருச்சி தஞ்சாவூர் போன திருச்சி தஞ்சாவூர் போன திருச்சி தஞ்சாவூர் ஆனா திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம்ங்கிறது தெளிவா சொல்லியா கும்பகோணம் வேகமா சொல்லும்போது திருச்சி தஞ்சாவூர் போன திருச்சி தஞ்சாவூர் போன இதெல்லாம் சொல்லிட்டு யாரும் கூப்பிடுவாங்க ஆனா அப்படியே கூப்பிட்டாலும் பரவாயில்லப்பா வந்து அந்த வேலையை செஞ்சு விட்டு போக சொல்லுவான் இதுக்கே அப்படி சங்கடப்படுறிய மதுரையில போய் இறங்கி பாரு பஸ் விட்டு இறங்க விட மாட்டாங்க ஆட்டோ ஓட்டுற நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க சார் ஆட்டவா மேடம் ஆட்டவா சார் ஆட்டவா ஆமாடா மேடத்தை குட்டி கொண்டு வச்சு ஆட்டுறா எங்க ஆட்டவா நீ திண்டுக்கல்ல போய் பாரு நம்மள இறங்க திண்டுக்கல்ல பழனி போயிட்டு படுத்து தூங்க விட மாட்டாங்க நம்மள சார் சப்பாட்டா சார் 5 ரூபாய்க்கு சப்பாட்டா சார் எலிப்பூண்டு சப்பாட்டா அத படுத்து கிடக்குற எலிப்பூண்டு சப்பாட்டா சப்பாட்டான்னு கிடப்ப விற்பனத அப்படியே மலைப்பாறை வந்து பாரு உனக்கு முறுக்குமா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு விற்பனதாமா ஆமா நீ எந்த ஊர் போற ஏர்வாடியா அது ஏர்வாடிக்கு ஆர்வாடி கிட்டு யாரு ஏர்வாடி போகுது வண்டி இப்ப விராலிமலை வரையா மலைப்பாறை போகுதுமா அப்படியா நீ போட பாத்தியா இல்லையா பாக்கலையே முன்னாடி போட பாத்தியா இல்லையா பின்னாடி போட பாத்தியா இல்லையா நடுவுல வச்சு போட பாத்தியா இல்லையா போர்டு இருக்குதா நடுவுல போட பாக்கணுமா நீ வேற எந்த கவர்மெண்ட் பஸ்ல உருப்படியான ஊர் ஓட்டு உருப்படியான ஊர் போய் சேர்ந்திருக்கு எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினாலும் சரி கண்ட்ராக்ட் கேட்டுதான் ஏறணும் ஏன் அப்படி ஒரு அவசியமா கண்ட்ராக்ட் கேட்டு எத்தனை கண்ட்ராக்ட் கேட்டு ஏற முடியும் படிக்காத பாமர மக்கள் தான் கண்ட்ராக்ட் கேட்டு வருவாங்க சார் இந்த பஸ் எந்த ஊர் போகுது எந்த வழியா போகுதுன்னு படிச்சால் என்ன பண்ணுவேன் சவுடால அந்த சைடுல இருந்திருக்கா பாத்து ஏறி உட்கார்ந்து ஏர்வாடி இறங்கா அக்கால் எவன்டா ஏர்வாடி பண்ண இறங்கி எப்ப ஏறினாலும் சரி எங்க ஏறினா சரி எங்களை கேட்டு ஏறு கண்ட்ராக்ட் இல்லையா பஸ்ல ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சுக்கிட்டு ஏறு 10 பேர் வச்சுட்டு எப்படி ஏற முடியும் கேட்டு ஏறுமா அப்படியே புதுக்கோட்டையில போய் போட்டு ஏறுன்னு வச்சுக்க லக்கேஜ் போட்டு ஏறுன்னு வச்சுக்கமா இந்த பஸ் போகுமா போதான்னு கேட்டு போட்டு ஏறி கேக்குறேன் லக்கேஜ் சொல்றமா ஏமா கோபுற நீ நாச்சு தேவல நேத்து சாயங்காலம் வண்டி மாத்தினேன் ஏய் சில்லற அடி கீழே இறங்குறான்னு கீழே ஒருத்தன் தண்ணியை போட்டு என்னைய கேக்குறேன் உன்கிட்ட சில்லற இருக்கா இல்லடா அப்படின்னு அப்ப என்ன மயக்கிறா நீ இருக்க நீ இறங்குடா கீழே இருக்கிறேன் ஏண்டா கண்டக்டர் யாருடா 6 டிக்கெட் எடுக்கிறது எவ்வளவு சிரமப்படுறோம் தெரியுமா அவன் என்ன தண்ணியை போட்டு ஏறி என்ன பஸ்ஸுக்கு வெளியில ஜன்னலுக்கு வெளியில கையை ஆட்ட ஆரம்பிச்சுட்டேன் டிரைவர் பாத்துட்டாரு கண்ணாடியில கண்டக்டர் ஓ அங்க ஒருத்தர் பாரியா கையை வெளியில ஆட்டிருக்கேன் கையை உள்ள விட சொல்லி அப்படின்னாரு ஆறாவே அக்காளி கையை உள்ள விடுறான்ல எழுத்து அப்படி ஒரு பொம்பளை கீழே விட்டுட்டாயா கையை அந்த அம்மா ஏட்ட சண்டைக்கு வந்துருச்சு எவ்வளவு சிரமப்படுறேன் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எங்களுக்கு தான் தெரியும் ஏய் நீ பல்லமேட்ல பஸ் போய் பாத்திருக்கியா பல்லமேட்ல பஸ் போய் கூட்டம் நிறைய இடத்துல கண்டக்டர் எப்படி கேட்டு இருப்பாரு ஏன் பக்கத்துல வா இல்லமா இத்தனை பேருக்கு பக்கத்துல கூப்பிடுறேன் நான் ஆள்ல போய் கூப்பிடுறேன் தனியா தான் போயிருக்கியா ஆமா நீ வாமா கூட்டம் நிறைய இருக்குல்ல பல்லமேட்ல பஸ் போகும் அப்படியே ஆடிட்டு தானே போகும் ஆடி நீ எந்த போற வாமா பக்கத்துல வாமா என்னைய வித்தியாசம் மாற நீனே இந்த கண்டக்டர் வித்தியாசமா கண்டக்டர் வா நீ எதிர்ப்பு போற ஏர்வாடிக்கு பஸ் போகாதுமா உனக்கு நான் ரிவர்ஸ் அடிக்கவா எங்க அடிக்க போற ரிவர்ஸ் அடிக்கிறேன்டா ரிவர்ஸ் அடிக்கிறியா ரிவர்ஸ் அடிச்சு ஃப்ரண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறியா இல்லப்பா கூட்டம் நிறைய இருக்கு பல்லமேட்ல பொம்பளை பிடிச்சா இதே கிளடி ரெட்டா ஏறி எடுத்துன்னு வச்சுக்க எப்படி கண்டக்டர் மூஞ்சிய பார்த்து கிளவியில இருக்கு ஏய் எதிர்மா வர ஏன் சொல்ல
சும்மா படியில நின்று செத்துக்கிட்டு தொலைக்கிறாங்க. அந்த பொம்பளை ஏறி படியிலே பையன் வச்சுக்கிட்டு அடுத்தவனை ஏற விடாம இந்த பொம்பளை பஸ்ல ஏறாம ஏன் சொல்ல சும்மா வயசானவங்க நம்மளே புடிச்சு ஏத்தி விடுங்க. மசினி மாட்டேங்க சீட்டு கடையிலமா பேக்கு மசினி மாட்டேங்க அந்த பொம்பளை சீட்டை கொடுத்துறேன் கொடுக்க மாட்டீங்களா? எந்த பொம்பளை சார் சொல்றது? என்னையா பண்றீங்க? இது வயசானவங்க. கிளறி கட்டி வச்சு அப்படித்தான் மூஞ்சி போயிரு. சரி. வயசு பிள்ளை வந்துருச்சுன்னு தெரியாது. சார் சில்லறை கொடுங்க. இதா சில்லறை கொடுத்துட்டு பேசாம எவ்வளவு சில்லறை? அப்புறம் விட்டு ஓட சில்லறை கூட சொல்ல எவ்வளவு சில்லறை? 40 ரூபா சில்லறை 4 கிலோமீட்டர் குடிக்காரு. பின்னாடி ஒருத்தர் முடியாதான் பாரு. எதுக்கு? அவனுக்கு எல்லாம் 10 ரூபா தான் கொடுக்கணும். 10 கிலோமீட்டர் முடியாது கொடுப்பா. போட வேண்டிய யாராவது பாடியில நிமிஷம் போடாது. நீ ஆமா நல்லா இருக்கியம்மா. ஊத்து போவியா எங்கே அமைச்சுட்டு ஏமா அந்த பிள்ளை சார் டிக்கெட் சார். இதே நல்ல டிக்கெட் பேசிட்டு டிக்கெட் கொடு மசில கொடு மட்டிய கொடு எனக்கு சாப்பு வந்துச்சு சார். சாப்பு வந்து இறங்கி தொலைக்கிறாங்க படியில வந்து சாங்கடா ஏன்டா இப்படி கொடுக்குறீங்க? என்ன சார் இப்படி பேசுறீங்க? யார இருமா அவனை இறக்கி விடுவான். அவன் படியில நின்று தொங்கிட்டு கிடைக்க புடிச்சு தொங்கிட்டாங்க இருந்தா தானே கம்பியை பிடிச்சி தொங்கிடுறாங்கம்மா. ஏமா நீ டிக்கெட் எடுத்தியா? நீ ஏன் நல்லா டிக்கெட் உனக்கு எதிரா டிக்கெட்? ஆமா இந்த 2 மூட்டைக்கு லக்கேஜ் போட்டியா இல்லையாமா? நீ சில்லறை எடுக்கல இல்ல இந்த அப்படி உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா? உட்கார இடம் இல்லையா? நீ உட்காருமா உழைந்த ஏன் பண்ண இடம் இருக்கு. கண்ட்ரேட் அங்கேருந்து கணக்கு சொல்ல மாட்டாரு. எப்படி எங்க வயசு பிள்ளை உட்கார்ந்து இருக்குதோ இந்த கண்ட்ரேட் அந்த கண்ட்ரேட் கணக்கு சொல்லுவாரு. அப்படியா தெரியுது பாக்குறதுக்கு ஐயா? சார் சொரூபாலயா சிப்புகள் சார் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க சார். சார் எங்கே சார் உட்காந்துருக்கீங்க? பிள்ளைய ஒரு வழி பண்ண போறாரு கண்டிப்பா இன்னைக்கு. டிக்கெட் குடுறா டிக்கெட் வரும் அவன் எடுத்த டிக்கெட்டை கொடுக்குறா பாரியா. கேட்டா பேப்பையில காது விடுறாங்க கூட்டம் நிறைய இடத்துல நக்கி பாருங்க சார் எப்படி இருக்கு. வேலையை பாரு ஒன்னாவதா முடியல மூடிட்டு கண்டக்டர் நிலைமை எப்படி இருந்துச்சுங்க? டிரைவர் நிலைமையை பாத்திருக்கியா? காலேஜ் வண்டி ஓட்டும் போது எப்படி வெறும் காலேஜ் பிள்ளைகள்லாம் ஏறி இருக்கு. இந்த வேலைக்கு போற பொம்பளை ஏத்துக்கிட்டு அச்சா இந்த காலம் தூக்கிட்டு இருக்காப்ல ஒத்த குடியில உட்காந்து ஸ்டைலா பாட்டு பாக்கணும். காலையில கேர் போடும்போது பாத்துக்கலையா? எங்க சார் புடிச்சு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இல்லாத ஒண்ணு இல்லடா பாப்பா படிக்க தெரிஞ்சடா. அடி ஏறி உட்காந்து அடி வண்டி அடி ரூட் போகுமாரு அது பெரும் பிள்ளையா ஏறி உட்காந்துருக்க. நீ ஏறி எப்படி பாருப்பா டிரைவர் எங்க பார்த்து உட்காரு அது கை எடுத்து பார்த்துரு. அப்பா ஆறு அடிக்கிற பாத்தியா? காலையில என்னது லைவ் அடிப்பா பொம்பளை அப்ப சாயங்காலம் எங்க காலேஜ்ல இருக்கணுமா வாசல்ல இருக்கணுமா? வேறடா உள்ளே எப்போ கொண்ட காலேஜ் உள்ளே இருக்கா? யாரும் இருக்கிற பிள்ளைல சேர்த்து உள்ள ஒரு காலேஜ் உள்ள இருக்குது. அதே சிங்கிள் இறக்கி விட்டு திருப்பி வரும்போது பாத்துருக்காரு டிரைவர் வந்து இங்கிட்டு திரும்பி பாத்துக்கிட்டு ஒரு பொம்பளை கூட ஏறி இருக்காது. சோதனை மேல் சோதனை பெரும் பழைய பாட்டா போட்டு திடீர்னு ஏதாவது கிளடு கட்ட முன்னாடி ஏறிடுச்சு. டிரைவர் அப்ப கேர் எப்படி கையோட வந்துருப்பா போய் முன்னாடி ஏறிட்டு உனக்கு மயில புடுங்க மத்தியா புடுங்க போல சைட்ல கல்யாணம் தெரியுமா இல்லையா? எப்ப
கூட எடுத்து வச்சிருப்பா பெரிய மனிதர் திட்டக்கூடாதுங்க. வேற ஒண்ணும் இல்லப்பா. காலையில காலேஜ் பிள்ளை ஏறும்போது மட்டும் இந்த கண்ணாடி தெரியுதாடா? இப்ப இந்த வயசான கிழவி ஏறும்போது மட்டும் தான் கண்ணாடி தெரியுதா? அப்பா எல்லா டிரைவர் கண்ட்ராக்டரையும் சொல்லல சாமி, அந்த மாதிரி நடந்துக்கிறவங்கள தான் சொல்றேன். ஏழு கேளு, நான் கோயில்பட்டுல இருந்து நாடகத்துக்கு இந்த ரூட்ல போவே இல்லை, இந்த ரூட்ல பைபாஸ் ஏதாவது டிரைவர் கண்ட்ராக்டர் நாடகத்தை பார்த்துட்டு இந்த வர்றான்டா ராசா நம்மள சொன்னவே லைட்டா ஒரு அணை சக்குன்னு அடைச்சு விட்டேன். அப்புறம் ஏன் போல சாமி எல்லா டிரைவரும் கண்டிருந்த சாமி அந்த மாதிரி நடந்துக்கிற ஆளுகளை தான் சொல்றேன். இன்னைக்கு பாரு அந்த ஸ்டாப்ல வண்டி நிக்காது, இருந்தாலும் திட்டிக்கிட்டே இறக்கிடுவார் டிரைவர். சரியா ஏறி தொலைத்தான் ஒன்னால உனக்காட்டியே நிப்பாட்ட வேண்டியா இருந்தது, திட்டினாலும் இறக்கிட்டு போவார். சில பேர் கம்மியா 1 ரூபா 2 ரூபா எப்ப பார்த்தாலும் கம்மியா கொண்டு வருவார் வயசான ஆளு. கேப்ப என்னையா நீ வேற எப்ப பார்த்தாலும் சில கம்மியா கொண்டு வர, இந்த ஒரு டிக்கெட்டை பிடிச்சி தொலை. திட்டிக்கிட்டே நல்ல வேலை செய்யற நல்ல டிரைவர் கண்டக்டர்லாம் இருக்காங்க. இதுக்கும் யாரும் டிரைவர் இந்த மாதிரி வேகமா ஓட்டுறதுக்கு பாம்பம் கிளடிக்கிட்டே எடுத்தா பாம்பம் அடிக்கிறவாருங்க, பாம்பாம குத்திருவாங்க. பொம்பளை பொறுமையா உன் சீட்ல உட்காந்து அவளை படுத்து வந்துருக்கோம். ஏமா ஆம்பளை ஓட்டுறது எப்படி வேணும் ஓட்டிட்டு போய் நீ ஏறிக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டு நீ ஒழுங்கா நான் ஸ்டாப்ல நிறுத்தினா நாங்க பொம்பளை அப்படியே ஒழுங்கா ஏறுவோம். நாங்க நிக்கிறதுக்கு நீங்க நிறுத்துறதுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது. ஏங்கப்பா இவங்க பள்ளிக்கூட போறதுக்கு முன்னாடி பாக்குறாங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரும்போது எப்படி திரும்ப பேசிட்டு வரும் இந்த பிள்ளைங்க, என்ன ஆளே போல என்ன நீ ஆளி போறீங்க கரெக்டா அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்த உடனே அந்த பொம்பளை பிள்ளைய பேசுற பாத்தியா இல்ல? ஆமாடி ஏன் கேக்குற நீ அது டீஷர்ட்டா பேசுறீங்க, என்ன டீஷர்ட்ல போட்டு அடிச்சாங்க உங்களை டீஷர்ட்ல? ஆமாடி எங்க காலேஜ்ல ஹச்சுமணி பேரு ஹோம்வொர்க்கா கொடுக்குறாரு, வீட்டு ஒர்க்கே மேல பார்க்க முடியல ஹோம்வொர்க். அடியோ அப்பா அடியோ என்ன அப்படியே குழஞ்சுக்கிட்டு நம்ம பையன் நம்ம பையன் பிள்ளை இங்கிலீஷ்ல பேசுறா ஹோம்வொர்க்லாம் சொல்லுறா. பெரிய காலேஜ்ல படிக்கிற பிள்ளை என்ன சொல்லிப்பேன். அப்புறம் தான் தெரியும் அந்த முன்னே டியூட்டோரியல் காலேஜ்ல அட்டெம்ப்ட் எழுதுற உள்ள தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது யாருமே? ஆம்பளை நாங்க என்ன எப்படி ஆம்பளை காப்பாத்துறீங்க? நாங்க எல்லா இடத்துலயும் ஆம்பளை காப்பாத்துறோம். எல்லாரும் பொம்பளை நாங்க இவங்க காப்பாத்துறோம். தமிழ்நாட்டு மானத்தை பாருங்க. ஜாக்கெட் வைக்கல என்னடா ஒரு கைத்த வச்சு கட்டி விட்டுக்க அந்த ஜாக்கெட் அப்படிடா டேய் அந்த பிள்ளைக்கு இருக்க மாதிரி வச்சிருக்குது. டேய் எந்த பிள்ளைக்கு இவன் நினைப்புல 5 வயசுல அந்த பிள்ளைக்கு மாதிரியே இருக்குது அந்த பிள்ளைக்கு புரிஞ்சாங்க புரிஞ்சு உட்கார்ந்து பேசாம இங்க பாருமா தமிழ்நாட்டு மானத்தை காப்பாத்துறது ஆம்பளை இதை எப்படி காப்பாத்துறீங்க? நாங்க எந்த ஆம்பளையா தொட தெரியுமா? உங்க அப்பா மருமகளை பாக்குறாரு, உங்க அப்பாவா பாது என்னன்னு தெரியல என்னன்னு தெரியல ஒரு ரவுண்டிங்ல கிடக்கு. இதுதான் முதல் ரவுண்டு வருதுன்னு நினைக்கிறேன். ஏமா எந்த ஆம்பளையாவது நாங்க சன்னல் வச்ச சட்டை போடுறோமா? சன்னல் வச்ச ஜாக்கெட் போட சொன்னது மரியாதையா சொல்றேன். சன்னல் வச்ச ஜாக்கெட் போடாதீங்க. அப்புறம் கூட ஏறி பாலை கொடுத்துட்டு போயிடுச்சு என் பணியார் கொடுத்துட்டு போயிடுச்சு. இருமா எந்த ஆம்பளையாவது தொடர்ந்து இருமா பேண்ட் போடுறோமா? உங்களுக்கு யாருல கண்டுபிடிச்ச அந்த லெக்கின்ஸ் ஒரு பேண்ட் ஆத்தாடி அந்த பிள்ளை தொடைய மெனக்கெடு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லடா. குண்டியே இருக்காதுடா அந்த ஹீல்ஸ் வச்ச தெரு போட்டு அந்த சாலை உங்க பீரோல சாத்திக்கிற பேர்ல ஜாலு. இதெல்லாம் எப்ப தெரியுமா? 1990ல சின்ன கோயில் பாடுப்பா அதெல்லாம் அப்ப 1990ல 2000 வருஷம் வந்துச்சு. இது கொஞ்சம் மேலே ஏறிச்சுடா, இது கொஞ்சம் மேலே ஏறிச்சு, இது கொஞ்சம் மேலே ஏறிச்சு கொஞ்சம் மாடல் 2010 அக்காளி மஞ்சள் மாடு கொம்புல கட்டி விடுவாங்க. 2020 எதுவுமே இல்லை. என்னடா மாடு கொம்ப தாங்கிட்டு வருதுடா. அப்புறம் மாட்டை புடிச்சு விடுவாங்க. அப்புறம் மாடு குடிமாடா போய் என் கொம்ப பிடிச்சி பம்பா பிடிச்சுட்டான்னு வந்து நிக்கிறது. உள்ள போற அன்றாயிரம் முத கொண்டு வெளியே நீ பேசுற பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைங்க வித்தியாசமா தெரியுதா? பொம்பளை பிள்ளை நாங்க கூட முடி வளர்க்க மாட்டேங்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைக்கு பின்னாடி இருந்த பக்கம் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. நீ என்ன பொம்பளை பிள்ளை பத்தி பேசுற? சரி நீ சொல்றது உண்மைதான்.
சரி ஏத்துக்கிறேன். என்ன எங்கால முடி வெட்டுறாங்க, பொம்பளை மாதிரி இப்படி துங்க விட்டுக்கிறாங்க அப்படின்னு எங்கால வெயில குடம் பிடிக்காம போவாங்க. நைட்டு அந்த முடிய பிள்ளிங்கோ அப்படின்னு இழுத்து விட்டு என் பாட்டுக்கு நிழல் மாதிரி இப்படி வந்துருக்கு. மழை பெய்யுற நேரத்துல எங்கால பாட்டு நடந்து போவேன். மழை பெய்ஞ்சா தண்ணி உள்ள இறங்காது. முடிய இப்படி சுருட்டி விட்டு இப்படி வச்சுக்குவேன். உங்களால முடியுமா? நாங்க முடி வெட்டாலும் ஒரு 200 ரூபாய்க்கு தான் வெட்டுவோம், மிஞ்சி போல. ஆனா 300 ரூபா கூட வைடா. எங்கால முடி வெட்டுறதுல 300 ரூபா கூட வச்சுக்கோங்க. நீங்க இந்த பியூட்டி பார்லர் போறீங்க, பியூட்டி பார்லர் என்ன அழகுல போட்டு பார்த்துறாங்க. அக்கா 3000 ரூபாய் அந்த பியூட்டி பார்லருக்கு வந்தா வைத்தறிச்ச. அது என்னடா ஒரு 3 நாள் கூட இல்லடா அந்த மேக்கப். காலையில அந்த பியூட்டி பார்லர் போயிட்டு வச்சுனா சாயங்காலம் பாரு பழைய குருடி கலவை தோடிங்கிற மாதிரி. சாயங்காலம் பார்த்தேன்னு வச்சுக்க எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மூஞ்சிதான் உங்க லட்சணம் அதுல தெரிஞ்சு. நாங்க கிரிமெல்லாம் போட மாட்டோம். எங்காலு போவேன் கண்ணாடி முன்னாடி தலையில சீவேன். நல்லா இருக்கிற தலையை தான் இப்படி கோதி விட்டு அவ்வளவுதான் எங்காலு. ஆனா இவங்க பேர லவ்லி, பேர லவ்லி, பேரா லவ்லி, எல்லா லவ்லியும் போட்டுக்கிட்டு அப்படியே பார்த்தா சிலுக்குன்னு ஆத்தாடி. நீங்க எங்களுக்காண்டி பண்ணிட்டாலே இங்க புழுப்புழுங்க இருக்கு. ஆம்பளை இருமா பொம்பளை மேலே குறை சொல்லக்கூடாது. ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்கு. ஆம்பளை 1990 அப்படி பேண்ட் போட்டாங்க. முக்காக்கா பேண்ட் மாதிரி எங்கால பேண்ட் போட்டாங்க. ஆமா இன் பண்றதே வித்தியாசமா இருக்குங்க. இன் பண்றாங்க வேகத்துல நல்லது இங்கதான் பண்ணிக்குவாங்க. அப்ப மரியாதை நிறைய இருந்துச்சு தமிழ்நாட்டுல. வணக்கம் தமிழ்நாடு, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும். ஊரோட ஒற்றுமையா சந்தோஷமா இருங்க. வாழ்க வளமுடன். நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம், போயிட்டு வாருங்க. 1990 அப்படித்தான் இருப்பாங்க. இங்கே 2000 வருஷம் வச்சு கொஞ்சம் கீழே இருந்துச்சு. அது ஒரு ட்ரெண்டு. யமஹா பைக்கு, ஒரு கழுத்துல ஒரு செயின், டிஷர்ட் போட்டு அடி உடம்பே இருக்காது. அதே சிம்மில் போய் உடம்பே இருக்கிற மாதிரி வாங்கச்சா தெரியுமா? பார்த்தா என்ன அப்படி இருக்கா? இப்ப எப்படி தெரியுங்க? என்ன கம்பு கூட்டல கட்டியா? அல்ல 2010 வந்துச்சு. அப்பதான் இந்த லோன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க மாதிரி இடுப்பு குட்டி பக்கத்துல கிளாயின் பண்ணிக்குவாங்க. பொம்பளை மாதிரி அவங்க நடப்பாங்க. பண்ணிக்குவாங்க என்னன்னு தெரியல. அப்படித்தான் லோன் கொடுக்குற குரூப் பார்த்தே இல்லையா? இப்படியும் பண்ணிக்குவாங்க. அவன் நம்ம 20,000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்போம். மொத்தமா 45,000 ரூபாய் கொஞ்சம் ஆட்டியே போட்டுருவோம். நீங்க வாரம் பணம் கட்டுறதுனால இழுத்துக்கிட்டு நீங்களும் காசு கொடுத்துருவீங்க. நாங்களும் இழுன்னு உங்கள்ட்ட வசூல் பண்ணிட்டு போயிடுவோம். நீங்க பல்ல அடிச்சுக்கிட்டு இல்லை காசு கொடுத்துட்டு. ஆமா அதான் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு மொத்தமா 45,000 ரூபாய் வாரம் வசூல் பண்ணிட்டு போறேன். அது கணக்கு தெரியாம நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு என்ன பண்றது? பாத்தீங்களா பணம் வேணும். இது வந்து எப்ப 2015 மேல நம்ம நல்லா தான் இருந்தேன். இந்த வடநாட்டுல இருந்து பானிபூரி விற்க வந்தாங்கல்ல, பானிபூரி இந்த ஜூஸ் போட்டு வித்தாங்கல்ல, அந்த கமலா குல்பி ஆயிடுச்சு. அவங்கள பார்த்து நம்ம வெளில கட்டு போட்டாங்க. கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்க அரப்புண்டிக்க வெளில தெரியும். என்ன புள்ளிங்களோட என்ன புள்ளிங்களோட குடல் தான் தெரிஞ்சு பார்த்துறேன். இந்த அரப்புண்டிக்க வெளில தெரியும். நடக்கிற பார்த்தியாங்க உட்காந்து காத்து பிடிக்கிறாங்க பாரு. காத்து பிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டு மானத்தை எப்படி வாங்கணுமோ எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அப்படி சொல்லிய 2020க்கான ஒரு மாடல் இருக்கு. 2025க்கு ஒரு மாடல்.
கெடாம இருக்கா ஒரே வாழை சனியை முடிச்சது போய் போய் ஏய், என்னையா அது? சொன்னாப்புல செய்யறாப்புலையா யாரு இன்னைக்கு 2025க்கு மேல பேண்ட் அப்படி தொங்க விட்டு இப்படியும் நடக்க போறாங்க. வீடு வாசல்ல கூட்ட வேண்டிய அவசியமே இல்ல. தர நான் நாட்டுக்கு வந்துருவேன். ஏய், ஏய் இன்னொரு மாடல் இருக்குமா? என்னது? 2030க்கான ஒரு மாடல். என்ன மாடு? என்ன காட்ட முடியாதையும் சரி கோபப்படாத. இந்த இடத்துல என்ன மாடு? இந்த இடத்துல ஒரு ஆட்டக்கார பெண்ணுங்க. ஆட்டோக்கார பொண்ணு. ஆட்டக்காரங்க நடனமஞ்சை. அதான் வியாபாரம் பார்த்துட்டு அப்படியா சரிம்மா. விழாவிற்கு வருகவிருந்த மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களையும் அம்மா அவர்களையும் வருகை விழா குழுவினர் சார்பாகவும் எங்களது நாடக கலைஞர் அவர்கள் சார்பாகவும் அன்புடன் வருகை வரவேற்கின்றோம். என்ன அவர் பார்க்குறீங்க? அந்த படம். யாவரத்தை சொல்லுங்க பாப்போம். இரண்டு பிள்ளை, இரண்டு பிள்ளை. எனக்கு சின்னத்து பிள்ளை. இன்னொரு வாங்கு பழம் இது எனக்கு பிறந்த பழம் இந்த வரிசை இம்மா பேசி பாத்தியால் கிளம்புதா மச்சான் பேரு மதுரை நீங்க பாரு மதுரை ரெண்டு காடு குதிரை மச்சான் பேரு மதுரை உருமி உருமி மேலும் இவன் மனச உரச தாளம் அப்படி அது உரிமை உரிமை மேலும் இவன் உரச உரச தாளம் பொங்கல் முதல் பாதம் வரை இவன் கோடி ரூபாயிலோ முடுக்க முடுக்க இடுப்பே இவன் எந்த நாட்டு நடப்பே காலி கலத்தி வப்பே அதுவும் நிக்குது பாரு எப்படின்னு அது ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில போறவனே நீ வாரியா அப்படி ஒத்த கல்லு முக்குத்தியா ஒத்தையில போறவனே நீ வாரியா இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி விடணுமா? எப்படி விடுறீங்க? பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி பல பழனி இருக்கிற பழக்கங்களே அழகே அழகே ஒன்று நடக்க போறேன்டி உன்னோட ஒன்னா இருக்கணும் பட்டாம்பூச்சிடி நீ கட்டா மூச்சு நான் நோட்டீஸ் அடிக்கிறேன். அங்க இருந்து பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. இங்கிட்டு பாரு செய்யுங்க. அப்படியா அந்த பிள்ளைக்கு அங்கே தான் செய்யணுமா? அப்புறம் ஞாபகம். பழைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டு பழைய நினைக்கலா அங்க வார அந்த குண்டு போய் சொல்லிட்டேன் புரிஞ்சுட்டு அது பழைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டு எதுவும் நினைக்கலா அங்க வார எத்தனை வேலை பாட்டு நடக்கிறது படிக்கிறதே அசிங்கமா பேசுறீங்க. அதெல்லாம் புது பாட்டுமா அது பழைய விரிச்சு வீசு மாட்டுறது மாட்டு இப்படிப்பட்ட சுத்தப்பட்டு வராது 4 நாள் இருக்குன்னு தனித்தனியா போட்டுருணும். போடு நம்ம போடு என்ன போடு ஏன் போடு நீங்க போடுறீங்களா சார்? ஏன் சார் அப்படியா? என்ன வைக்கியா என்ன என்ன வைக்கியா?
நீங்க எந்த மலையை வேணாலும் நோக்கி போகலாம் சார். உங்களை நம்ம படத்துல நடிக்க வைக்கிறது ஒரு முடிவு பண்ணிட்டேன் சார். நான் பேசுற டயலாக் அப்படியே பேசிட்டீங்க. நீங்க தான் ஹீரோ. நீ தான் ஹீரோ, நீ தான் இமயமலைக்கு போற. ஓகே ஓகே. உன்னை எந்த டயலாக் பேச வைக்கலாம்? அதை யோசிச்சு பாருங்க சார். அந்த டயலாக் நம்ம விக்ரம் நடிச்சார்ல சாமி படம், அந்த டயலாக் பேசுறியா? நான் சொன்ன மாதிரியே சொல்லணும். அப்படியே சொல்லுவாப்புல மாறாம. நேசமாம் சத்தியமாக நிச்சயமாக தமிழ் தாயின் மீது ஆணையாக. என்னடா ஏன் தையில கூட சரி விடு, அடிச்சு கிளப்புறோம். சாமி டயலாக் அப்படியே பேசுறேன். விக்ரம் படத்தில் உள்ளது. ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி. வர நல்லா இடுப்புல கைச்சு மறுத்து செய்யலாம். ஹீரோ மாதிரி வாங்க. ஹீரோ ஆயிரம். நீ என்ன பிச்சை அழைக்க போற? ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி. சரி அதை விடு. யாரெல்லாம் சொல்லுங்க. அந்த இது வேண்டாம். இந்த சாமியில இன்னொரு டயலாக் இருக்கியா? ஒரு சாமி, ரெண்டு சாமி சொல்ல, அப்புறம் இன்னொன்று வரணும். அது சொல்றியா? ஒரு சாமி, ரெண்டு சாமி, மூணு சாமி, நாலு சாமி, அஞ்சு சாமி, ஆறு சாமி, கட்டி கமிஷனர் அப்படி சுத்தம். வரமாட்டேங்குது. வேற படம் போயிருவோம். சிங்கம் படத்துக்கு போயிருவோம். சிங்கம் படத்தை பேசியா? அந்த படம் பேசியா? சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்ப, போட்டோல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப. வெறுத்தனவா வேட்டையாடி பார்த்திருக்கியா? பார்த்திருக்கியா? ஓட்டி அடிச்சா 1.5 நைட்ஸா? ஏன்னா அங்க பிரசவ போற மாதிரி இடுப்புல கை வச்சிருப்பாரு. எனக்கு மாசமா இருக்கிற சிங்கத்தை காட்டுல பார்த்திருப்ப, டிவியில பார்த்திருப்ப, போட்டோல பார்த்திருப்ப. வெறுத்தனவா வேட்டையாடி பார்த்திருக்கியா? ஓட்டி அடிச்சா 1.5 நைட்ஸ் கஷ்டம் போடா. அவனைய கொண்டுட்டு போ. எப்படியோ உங்க படம் ஓடிடுச்சு சார். ரிப்போர்ட் எடுத்தா ஐயா இவனை வச்சு படம் எடுத்து நாசமான போயிட வேண்டியது. வேற வழியே இல்லை. எங்க தப்புல போன பிள்ளை ஆளை கூட்டிட்டு போயிட்டாங்க. சிங்கத்தை காட்டுல கோரிமேட்டுக்கு எதுக்குறா போச்சு சிங்கம்? நீ அல்லா போடா சாமி. எங்கடா தப்புல? எப்ப ஆண்டி நீ வருவ? எப்ப வருவ? இது எங்க விழுந்துட்டா போல இருக்கு. நெஞ்சு வீங்கிருக்கா? அப்படியும் தெரியல. பார்க்கும்போது எங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா? நீ பாக்குறதெல்லாம் அப்படித்தாண்டா தெரியுது. நாளை போட்டு பெருக்கில் போட்டு போயிட்டு குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா? 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 பம்பனியா 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 போடா. பம்பனியா பம்பனியா பம்பனியா. இது புது பாட்டுதாயா? பம்பனியா பம்பனியா. சத்தியமா நீ கொஞ்ச நாள் பாடிவிட்டா ஊர்ல எதையோ வச்சுட்டாங்கப்பா. குத்தா
அந்த என்னமே எனக்கு ஒத்த கல்லி மூக்குத்தியா மாட்ட மாட்டேன் அடி ஏக்க பக்கலங்க உங்களை செய்ய விட்டு போயிட்டு மாட்டேன்னு சொல்லிவிட்டு மாட்டான் எப்போதுமே சங்கலனக்கா ஏதல புள்ள தேக்கு சங்கலனக்கு அச்சா ஒரு நம்பினா இந்த பாட்டு பாடு ஏதல புள்ள தேக்கு ஒரு புது பாட்டு ரஜினி பாட்டு வந்துச்சியா இந்த பாட்டு வர மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுமா ஒரு 15 நாடகம் ஓடும் 15 நாடகம் ஓடும் ஒரு நாளைக்கு நல்லா இருக்குடா பாட்டு
ஆம்பளை எப்படி வேணாலும் பொம்பளை பிள்ளை ஆடுதுல்ல ஆமா பரவாயில்ல இங்க வாமா ரஞ்சிதா சொல்லுங்க. நல்லா ஆடுற ஆ, நல்லா பாடுற சரி. உன்னை பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு எனக்கு அதான் வரணும் பண்ணி முடிச்சு அதை பத்தி பிரச்சனை இல்லை ஏன் காதல் வந்ததுக்கு இதே ஓட்டாண்டா ஏண்டா பார்க்க முடியலங்க. சைக்கிள் சைக்க முடியல இதை காதல் பண்ணாத அப்படின்னு போட்டேன் ஏடா ஆண்ட்ராய்ட் போறானா அப்பாயில் போறானா பா நீ நல்லா ஆடுற நல்லா பாடுற போச்சுடா போச்சா 10 ரூபா பணம் போச்சா நீ காதல சொல்லிட்டு டப்பு டப்புன்னு எல்லாம் என்னன்னு தெரியல உன்னை காதல் பண்றேன்னு ஒருத்தன் தெரிஞ்சு ஓடிப்பிட்டேன் மறுபடியும் உன்னை காதல் பண்றேன்னு பணம் உடஞ்சு வச்சு நேரம் சரியில்லை அப்படி இந்த மாதிரி பொம்பளை பிள்ளை காதலுக்கு கொடுத்து வச்சுக்கிடுங்க. ஆ. கல்யாணம் 3ஆம் நாளே நீங்க அதோட ஏய் ஆமா நீ சொன்னது நடந்தா இருக்கு அப்புறம் என்ன? பெரிய பெரிய பதவிக்கு பெறுவையா? கல்யாணம் 3 நாளே முடிச்சு வச்சுட்டாங்க கார் அது வரைக்கும் பாராட்டு ஆமா நீ எதுக்காவது கோச்சுக்கிறியா ஆனா என் பொண்டாட்டி அப்படி இல்லை எதை தொட்டாலும் கோச்சுக்கிறாங்க என்ன பண்ண அப்படி ஒரே ஒரு தாட்டி கல்யாணம் ஆயிடுச்சுமா அவர் என்ன 10 வாட்டி ஆயிடுறாரா? அப்படி என்ன பண்ண ஒரே ஒரு நாள் தங்கச்சியை தொட்டுவிட்டு அது போய் கோவப்பட்டுட்டா தங்கச்சி தொட்டியே தங்கச்சி தொட்டேன். கோவப்பட்டுக்க கூடாது பொண்ணு இருக்கிற விஷத்தை வாங்கி அதுதான் ரெடி பண்ணி அதுக்குள்ளே எப்படியோ தப்பிச்சு போயிட்டாயா உன்னே கொண்டுக்கணும் அது எதுக்கு என்ன மசருக்கு நம்ம ஆகுதா ஆடுத்தல் எப்படி இல்லையா ஒன்று எடுத்தா ஒன்று மாசம் என்ன மாசம்யா ஆடி மாசம் ஒன்று எடுத்தா ஒண்ணு பிரி மாமியா அளவு ஆணுகிட்ட பேர் போவாங்க கொழுந்தி அளவு சாரி தொண்ணூத்தியாவே கிடையாது. தங்கச்சியே இல்ல. ஆ ஆமா ஆமா காதல் உன்னை பார்த்தவங்க காதல் வந்துருச்சு எப்படிப்பட்ட காதல் காலையை நாட்டு ஆக்கப்படாது எப்படிப்பட்ட ஆளு காதல் சித்தி தெரியுமா? அப்படி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆ. பூஜைக்கேத்த பூவிது நேற்றுத்தானே பூத்தது பூத்தது யாரது பார்த்தது மேல போட்ட காவடி சேலையாகி போவதே சேலை எடுத்து வருவது வேலையாகி போவதே கொக்கு ஒன்று கொக்கு போடுது பூஜைக்கேத்த பூவிது நேற்று தானே பூத்தது பூத்தத யாரத பார்த்தது அவங்க பூத்தத யாரத பார்த்தது காவாடை கட்டையில பார்த்தேனே மட்டும் ஆனாலும் நெஞ்சுக்குள்ள ஏதோ வச்சோம் அண்ணே இங்க இருண்ணே. நீ இந்த முடிய பிடிச்சிருந்து சவரி முடி கையோட வரப்போகுது பாரு கண்டுக்கிற மாதிரி இல்லாதான் அவரு பாவாடை நீ முடிய பிடிச்சிருந்து சவரி முடி கையோட வரப்போகுதுனே நீ ஒரு ஆளோட நாடகம் பார்க்க விடல வந்ததுல இருந்து ஏன்டா அங்கே போறா அங்கே இங்கே போறா பாவாடை கட்டையில பார்த்தேனே நீதான் மன்மதன் மாதிரி ஜாலியா இருக்கிற அப்படிதான் இருக்கும் ஜாலியா திருவிழான்னா இதான் ஜாலியா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படி இருக்கணும் பாவாடை கட்டையில பார்த்தேனே மட்டும் ஆடாதே நெஞ்சுக்குள்ள ஏதோ வச்சோம். போகாம பார்த்து புட்டா வேறென்ன மிச்சம் ஆனாலும் இன்னும் சொத்தம் அஞ்சு வெள்ளம் வெற்றிலே ஆட போகிறேன் கொஞ்ச நேரம் பாரு நான் கூலி கேட்கிறேன் என்ன பார்த்து என்ன கேட்ட என்று மாத்துறேன் காலையோடு கூடி போட்டு மாறு வந்து மாத்துறேன் பூஜைக்கேத்த பூவிது தானே பூத்தது பூத்த
ஏய் யாரா லைட் அடிக்கிறே எது வரைக்கும் ஏய் தம்பி லைட் அடிக்காத எப்பா தொண்டை அடிக்கும்டா லைட் அடிக்காதீங்க நல்லா இருப்பியா ஏற்கனவே இந்த லைட்ல நீங்களுக்கு பாதி என்ன தெரியல இல்ல அதையும் அடிச்சுன்னா சுத்தமா போயிருக்கண்ணு என்ன இருக்கு நல்லா இருந்துச்சு இன்னும் மட்டும் ஆனா காதல் என்னை பத்திரம் வந்துச்சா எனக்கு வந்துருச்சுங்க ஏ லட்சுமி ஹாய் என்ன சொல்ற யோ அது தேவைப்படுது. ஆஹா எங்க கிடக்குன்னு தெரியல காதல் பண்ண என்னுடைய காதல் புண்டச்சேவல் கூவும் நீரும் எந்த சேவல் நல்ல வேலை கொண்ட சேவல் புண்டச்சேவல் கூவும் நீரும் கொஞ்சம் எதையுமே கொஞ்சம் பொறுக்கணும். கொஞ்சம் எதையுமே இப்ப அடக்கணும். கு, 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 கு. டு, 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 டு. அப்படியா? என் வயசுதான் அதை கெடுக்குது. டு, 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 டு. எதையுமே கொஞ்சம் அடக்கணும். அடைக்கணுமா என்னடா எதையுமே வந்து அடைக்கணும்னா போயிடுச்சுக்குள்ள அடைக்க போயிருச்சோ அவன் போனா போயிட்டு போறா ஆமா அன்பு நண்பர்கள் விருப்பத்துக்கு நீங்க கண்ண திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்போ மண்ணா கரைஞ்சி மறைஞ்சு போச்சு ஆசையே. திறந்தா ஒளியிலே தலை எடுத்தா நடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே இப்ப மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோய் அழுதனே உன்னை நினைச்சு நானும் உன்னை நினைச்சு வாழ்ந்தனே உள்ள நோக அழுதனே. கண்ணா ஆசை கண்ணா ஆசை கண்ணா என்று சொன்னதெல்லாம் உண்மையா நம்ம காதலுக்கு ஜாதி ஒரு தொல்லையா கண்ண திறந்தா ஒளி இல்ல தலை எடுத்தா நடவல்ல காதல் வந்தது முன்னாலே கவலை வந்தது பின்னாலே காலம் வந்தது பின்னாலே கவலை வந்தது பின்னாலே
கேட்கறா இந்த பாட்டு பாடுவேன் உனக்கு மட்டும் கேட்டா போதும் ராசாத்தி அடி உனக்கு மட்டும் கேட்டா போது ராஜாத்தி இந்த உண்மை உனக்கு தெரிஞ்சா போதும் ராசாத்தி என்ன திறந்தா ஒளி இல்ல தலையெடுத்தா நலவல்ல ஒன்னு நினைச்சு வாழ்ந்து வந்தே மனசிலே ஓ மண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரண்டு மறந்து போச்சு ஆசையே இப்ப மண்ணா கரண்டு மறந்து போச்சு ஆசையே என் மகள சத்தியமா செலவு அதிகமா போயிட்டு இருக்குப்பா ஏமா தக்காளி 150 ரூபாயா 200 ரூபா வந்துருச்சு இப்ப 40,000 ரூபாய் செலவு பண்ணி என் மகனை பள்ளிக்கூடத்துல சேர்த்திருக்கேன் பெரிய படிப்பு என்ன படிப்பு அப்படி எல்கேஜி யோ தாயார் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஒரு வாட்டு மறிந்ததில்லை தாயார் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்டதன்றி ஒரு வாட்டு மறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்து தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்ததில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமாடா நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமாடா ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமாடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமாடா சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி